நாம் இப்போ எங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சேத்தியாத்தோப்புக்கு அருகில் உள்ள தீப்பாய்ந்த நாச்சியார் அம்மன் கோவில். தீப்பாய்ந்த நாச்சியார்னால் யாருன்னு பார்த்தா சீதாதேவியை பற்றி தான் சொல்கிறாங்க. அம்மையாரை பற்றி கொஞ்சம் இன்னும் விளக்க உரையாக சொல்லுவார் நம்ம ஐயர். இவங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறாரு. இது தீப்பாஞ்சியம்மன் கோயில் தான் வெளியில் சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா தீப்பாய்ந்த நாச்சியார் அம்மன் கோயில் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்ரீமத்ரே நமோ நமः. ஸ்ரீமதே ராமானந்த. அதாவது இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா சீதை அவதார ஸ்தலம் அப்படின்ட்டு ஒரு புராண கதை. சீதை இந்த ஸ்தலத்தில் திருமணமாக கன்னிக்கோலம். அதாவது மற்ற சன்னதியில் பார்த்தீங்கன்னா சீதாராமச்சந்திரமூர்த்தி தம்பதி சகிதமாக சேவை சாதிப்பார். ஆனால் இந்த சன்னதியில் பார்த்தீங்கன்னா தனி மூலவர் தனி உற்சவர் தாயாருக்கு. உற்சவமூர்த்தி பார்த்தீங்கன்னா சீதாராமச்சந்திரமூர்த்தி. சீதை பிரதீக கோவில் இங்கே மட்டும்தான் தலக்கோவில். தீப்பாய்ந்த நாச்சியார் தலக்கோவில் இந்த கோவில் மட்டும்தான். தீப்பாய்ந்த நாச்சியார் அதாவது அக்னி பிரவேச சீதாலட்சுமி. அக்னி பிரவேசம்னா அக்னினா நெருப்பு, பிரவேசம்னா நடக்கிறது. அதான் அக்னி பிரவேச சீதாலட்சுமி. தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீப்பாய்ந்த நாச்சியார். நாச்சியாருன்னா தாயாரில் அது ஆமாங்க. தாயார் தாயார் இங்கே தனி சன்னதி. சீதாதேவிக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற மெயினான ஒரு சன்னதி இங்கே மட்டும்தான். எங்கேயுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷங்க. இது ஸ்தல வரலாறு என்ன இருக்குங்களா? அதாவது முன்னொரு காலத்தில் தனியாக வழியாக வந்த பெண் தன்னோட அப்பா அம்மா தவற விட்டுடுறாங்க. தவற விட்டுட்டு வழி தெரியாமல் நிற்கிறப்ப முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே காடு தான். ஆமாம், காடுகளாக இருக்கும். அப்போ இந்த நிலத்தோட நிறுவனர் அதாவது ஜெயராம் ஐயா, அவங்க பேர் ஜெயராம் ஐயா. இந்த இடத்தோட நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றினாங்க. சரி. அதே போல் பார்த்தீங்கன்னா நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், நீங்கள் இங்கே இருக்க, நீங்கள் என்னை தத்து எடுத்துக்கிங்க. அவருங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அந்த விக்கிரகம் இருக்குல்ல, அது யார்? அதான் அவங்க அந்த ஐயா தான் வளர்த்தவங்க. யாருன்னா வளர்த்தவங்க அந்த ஜெயராம் ஐயா. அவர் நெடுஞ்சாலைத்துறையில் வேலை செய்தவர். அவங்களுடைய இதுதான் இது. ஓகே. அதே போல் பார்த்தீங்கன்னா வழி தவறி சரி இவ்வளோ ஒரு சின்ன பொண்ணு எப்படி நம்ம விட்டுறது அப்படின்னு தனியாக விட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறச்ச சரி யாராக வந்தால் கேட்டா சொல்லுவோம் அப்படின்ட்டு அது வரைக்கும் இவரே பார்த்து வளர்த்தாரு. அவங்க பராமரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வளர்க்குறாங்க. யாருமே வரல. அவங்க அப்பா அம்மா வரல. சரி நம்மளே இந்த பொண்ணை வளர்க்குறாங்க. வளர்க்குறச்ச பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் அதாவது உடல்நிலை சரியில்லாமல் போனோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பா போன அப்பா அவங்க ஐயா இறைவன்கிட்ட போயிடுறாங்க. ஜெயராம் ஐயா இறைவனடி சேர்ந்து சேவை செய்ய போயிடுறாரு வைகுண்டத்துக்கு. தாயார் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சரி நான் அதாவது தன்னோட கற்புத்திறனை நிரூபிக்கிறதுக்காக அக்னி பிரவேசம் பண்ணாங்க. அதான் அக்னி பிரவேச சீதாலட்சுமி. அதே போல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தெய்வ வடிவம், அதாவது தன்னோட அவதாரம் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் தன்னோட அவதாரம் நிறைவேறிச்சுன்னா ஆனால் அந்த கட்டளை முடிஞ்சிடும். அதே போல் இந்த அவதாரத்துக்காக தான் நான் இங்கே கோவில் கொண்டு வர பக்தர்கள் ஒரு கன்னி பெண்ணா இங்கே காட்டு வனத்தில் நின்றுது. தாயாரே அது மாதிரி நின்னதுனால அவர் வளர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அக்னி
அக்னி பிரவேசம், அதாவது மங்கள பொருட்கள் என்று சொல்லக்கூடிய மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், புளிமஞ்சள், புஷ்பம், புடவை ஆகிய எல்லாத்தையும் வச்சு அக்னி பிரவேசம் பண்ணுறச்ச பார்த்தீங்கன்னா அந்த தாம்பாளத்தோட அக்னியில் சேர்த்துறாங்க. தாயாரை இறங்கிறாங்க, தாயார் சுரூபம் மறைஞ்சிடறாங்க. அந்த மஞ்சள் மங்கள பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட பாடவே கிடையாது. ஓ, அதான் அந்த நெருப்பில் அக்னியில் சென்றும் அது வாடலை. வாடவே இல்லை. அதனால தான் அந்த திருப்பெயர் போற்றியில் வரும், எத்தினாருக்கு வாழ்வை இவாய் போற்றுவோம், மங்கள பொருட்கள் வழங்கினார் போற்றுவோம் அப்படின்றது வரும். எத்தனையோ பேருக்கு வாழ்வு அளிச்சிருக்காங்க. அதாவது அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பெயர் போற்றியில் எந்தெந்த சுரூபமாக எந்தெந்த ஸ்தலத்தில் தாயார் இருக்காங்க அப்படின்ற அது ஒரு இது. அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி. சரி, நித்தியப்படி 3 கால பூஜை காத்தால பார்த்தீங்கன்னா 3 கால பூஜையிலேயே வந்து 108 திருப்பெயர் போற்றியில் அவங்க ஐயா அவங்க கையால் எழுதுறது. அதாவது ஒரு பொண்ணுக்கு ஒரு அப்பா வந்து போட்டு எழுதுறது ரொம்ப ஜெயராமையா எழுதுனது. இன்னி வரைக்கும் நடைமுறை. ஆமாம். அவங்க குலத்தில் அதாவது அரங்காவலர் வந்து அவங்க தான் பராமரிச்சுட்டு இருக்காங்க. பல சமூகத்தினருக்கும் குலதெய்வமாக அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிற போல இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் வந்தீங்கன்னா 4வது வாட்டி வந்து அதுக்கு மேலே தான் பலன். ரொம்ப நன்றிங்க, நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.